வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்புடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடியது தான் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீங்கள் பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் அதை ஊற வச்சு மறுநாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல அதோடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலுக்கு பலவிதமான ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. ஏன் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, அதோடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம். எனவே உங்களுக்கு வேண்டிய சத்துக்கள் முழுமையாக கிடைக்க பெறாம நன்மைகள் கிடைக்காம போகலாம். அதனால நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாதாம் பருப்பை சாதாரணமா குடிக்கக்கூடிய நீர்ல ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல தோலை நீக்கிட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவா பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்தப்படுவதற்கு வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்க எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்துல சரியான விதத்துல அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்துல ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்கு. அதனால நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால ரத்த சிகப்பணுக்கள் குறிப்பாக உங்களுக்கு அந்த ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ரத்த புரதமான ஹீமோகுளோபின் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். சருமம் பொலிவு பெறுவதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய மேற்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய தோலுக்கு நெகிழ்வு தன்மை தரக்கூடிய புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்புகள் அதிகமாக இருக்கு. எனவே இது நம்மளுடைய தோலுக்கு அதிக பளபளப்பை கொடுக்கும். அப்போ சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நீங்க வச்சுக்கணும், உங்களுடைய சருமத்தை பொலிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். உடலுக்கு வலு சேர்க்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மற்றும் பல விட்டமின் சத்துக்கள் இருக்கிறதால இதை நீங்க அதிக அளவு ஊற வைத்த பாதாம் பருப்பை உண்பவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூன்றுமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை தருகிறது ஊற வைத்த பாதாம் பருப்பு. அப்போ எனர்ஜியை நீங்க அதிக அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய உடல்ல உங்களுடைய உடம்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதய ஆரோக்கியம் மேம்படும் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளும் போது. கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. இது உண்மையும் கூட. இப்போ நீங்க இந்த நோய்களால அவதிப்படுறீங்க அப்படின்னாலும் அல்லது இந்த நோய்களை வராமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். இதுல உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் எதுவுமே கிடையாது. இதுல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு சத்து. எனவே இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய அந்த நல்ல கொழுப்பை மட்டும் உங்களுடைய உடல்ல வச்சுக்கிட்டு கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிரும். இதனால மாரடைப்பு அப்புறம் உங்களுக்கு அந்த பக்கவாதம் போன்ற இதய நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கல் உங்களுக்கு குணப்படுத்தப்படுவதற்கும் வராமல் தடுப்பதற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் உண்பதால மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் நமக்கு ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் இது எல்லாமே உடலுக்கு மோசமானது. நீங்க இந்த உணவுகளை எடுத்து உங்களுடைய உடல்ல மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அதை குணப்படுத்திக் கொள்வதற்கும் மென்மேலும் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கோங்க. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கு. இது நீங்கள் அதிகம் முன்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து 5 to 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளையாவது சாப்பிட பாருங்க. இதை எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு தீர ஆரம்பிச்சிடும். மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ தினமும் நீங்கள் 10 to 12 பாதாம் பருப்போ சாப்பிட முடியல அப்படின்னாலும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளையாவது தோலை நீக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு உணவிற்கிடையே அப்பப்போ சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் எடை உங்களுக்கு ஏறாம கண்ட்ரோல்ல கட்டுப்பாடோட இருக்கும்.
முக சுருக்கங்களை போக்கும் ஊறவைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய பலரோடைய ஆசையாக இருக்கும். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். இனி உங்களுடைய முகத்தில் சுருக்கங்கள் இருக்கே, அதை போக்க வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு 5 ஊறவைத்த பாதாம் பருப்புகளே போதும். அதுவே உங்களுடைய முக சுருக்கங்களை மறைய வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊறவைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய சுருக்கங்களை மறைய வைக்கும். ஊறவைத்த பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த சுருக்கங்களை மறைய வைக்கலாம். அதே போல் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் உங்களுடைய சருமத்தை நீங்கள் மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடல் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும், சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். மூளையை பலப்படுத்தும் ஊறவைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அல்சீமர் நோய் எனப்படக்கூடிய அந்த மறதி நோயை தவிர்க்கிறதுல ஊறவைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால அதை நீங்கள் இப்பொழுதே இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு வந்து நீங்கள் பழகணும். முறையாக ஊறவைத்த பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய அந்த பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஊறவைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியது. இது புத்தி கூர்மைக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கெல்லாம் ஊறவைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அப்போ எதையும் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நீங்கள் சிந்திக்கக்கூடிய திறனை இன்னும் சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் ஊறவைத்த பாதாம் பருப்பு உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஊறவைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கலாம். ஊறவைத்த பாதாம் பருப்புகளில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. அப்போ இந்த ஊறவைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்து போகிறது போன்ற பிரச்சனையெல்லாம் போக ஆரம்பிக்கும். இந்த தலைமுடி நரைக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் வந்து நிறைய உணவுகளில் கட்டுப்பாடோடு எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கணும். இப்போ தலைமுடி நரைச்சிருக்கிறது அப்படின்னா அதை மீண்டும் கருமையாக மாற்றுறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அது மாதிரி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் கூடிய ஊறவைத்த பாதாம் பருப்புகளையும் எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய நரைத்த முடியை கருமையாக்குறதுக்கு பல காலங்களை எடுத்தாலும் உங்களுடைய முடியை வந்து நரைக்கிறதுலேருந்து கருமையாக்குறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ தலைமுடி வந்து ஆரோக்கியமான முறையில் வளர்ச்சி அடைவதற்கும் கருமையான முடியை பெற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் ஊறவைத்த பாதாம் பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஊறவைத்த பாதாம் பருப்புகளில் ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்து இருக்குது. இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் ஊறவைத்த பாதாம் பருப்புகளில் 58% கொழுப்பு சத்து இருக்குது. ஆனாலும் இது நல்ல கொழுப்பு சத்து அப்படின்றதால இதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. அதாவது எந்த விதமான பாதகமும் இல்லை. இதய நோய் இருக்கிறவங்க வாரத்தில் 5 நாட்கள் ஊறவைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய அபாயம் 50% குறையும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஊறவைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு அப்படின்றதால இதை நீங்கள் சைடு எஃபெக்டே எல்லாமே எடுத்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகள் தான் கிடைக்குமே தவிர பக்க விளைவுகள் கிடைக்காது. ஒரு 30 கிராம் ஊறவைத்த பாதாம் பருப்புகளில் தோராயமாக என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த சத்துக்கள் தான் நம்மளுடைய மருத்துவன்மைகளுக்கு காரணமாகவே இருக்கு. கலோரிகள் 173, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபேட் 14 கிராம், 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம், மேலும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள்லாம் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள்லாம் ஊறவைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. ஸோ இதனால தான் ஊறவைத்த பாதாம் பருப்பு பல வகையான மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து வகையான வியாதிகளையும் பிரச்சனைகளையுமே ஊறவைத்த பாதாம் பருப்பு வந்து நமக்கு தீர்க்குது. நீங்கள் தினமும் 10லிருந்து 12 பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம், அல்லது 5 கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு போதுமானதோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை தொடங்கி அந்த வயது முதிர்வு சம்பந்தமான எல்லா நோய்களுக்குமே சிறந்த மருந்தாக ஊறவைத்த பாதாம் பருப்பு விளங்குது. இந்த ஊறவைத்த பாதாம் பருப்புகளில் கால்சியம் அதிகமாக இருக்கு. அதோடு சேர்த்து புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் ஊறவைத்த பாதாம் பருப்புகளில் இருக்குது. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள்லாம் முடி சார்ந்த பிரச்சனைகள், சொரியாசஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் போன்ற பிரச்சனைகளை களைவதில் தொடங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு பெரிதும் துணை புரியும். அப்படின்றதால தினமும் நீங்கள் தொடர்ந்து ஊறவைத்த பாதாம் பருப்பை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.